தட்சிணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்களில் கிருஷ்ணாவதாரம் மிகவும் கருணை மிகுந்ததான அவதாரம் என்று மகான்களால் போற்றப்படுகிறது. ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தில் கருணை கூட. ராமாவதாரத்தில் ராமனிடம் யார் அன்பு செலுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் ராமன் அனுகிரகம் பண்ணினான். புற்பாவுதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலே அப்படின்னு ஆழ்வார்களுடைய பாசுரம். புற்பாவுதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும். புல்லு பூண்டு செடி கொடி புழு பூச்சி மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் பகவான் வைகுண்டம் கொடுத்தான் அப்படின்னா எல்லாம் ராமனிடத்துல நற்பால்னா. நட்புன நட்புன்னு அர்த்தம். ரடையோ லபேதா அப்படின்னு இலக்கணம். ராக்கும் டேக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ராமனிடத்துல அன்பா இருந்தது, அதனால ராமர் வைகுண்டம் கொடுத்தார். கிருஷ்ணாவதாரம் கொல்லணும்னு நினைச்சவர்களுக்கு வைகுண்டம். ஒரு பூதனைக்கு, ஒரு சகடாசுரனுக்கு, ஒரு திருநாவர்த்தனுக்கு, ஒரு பகாசுரனுக்கு, ஒரு அகாசுரனுக்கு, ஒரு கம்சனுக்கு, சிசுபாலனுக்கு கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வெய்யுங்கிறார். அவன் சொன்ன விஷத்தை காது கொடுத்து கூட கேட்க முடியாது, அவ்வளோ நாராசகமாக பேசியிருக்கான். அப்பேற்பட்டவனுக்கு மோட்சம் கிருஷ்ணாவதாரத்தில். அப்போ ஜெயதேவர் அஷ்டபதியில் முதல் அஷ்டபதி முடிஞ்ச உடனே ஒரு ஸ்லோகம் வரும் பஜன சம்பிரதாயத்தில். வேதானுத்தரதே ஜெகன்னிவகத்தே பூகோளம் உத்பிப்ரதேன்னு வரத்தே இந்த தசாவதாரத்தை சொல்லிட்டே வருவார். அதில் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போது காருண்ய மாதன்வத்தேன்னு. இந்த கருணை மிகுந்த கருணையினுடைய முழு வடிவமான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதை மனசில் வச்சுட்டு தான் கதை கேட்கணும், அப்போ தான் அதை புரியும். அது பகவான் அவதாரம் பண்ணின சரித்திரங்களை வரிசையாக சொல்லிட்டு வரும்போது சூரிய வம்சத்தில் பகவான் ராமாவதாரம் பண்ணி மனித தர்மங்களை இந்த உலகத்துக்கு காண்பிச்சான். பிதிருபக்தி, மாதృபக்தி, ஒரு சொல் ஒரு வில் ஒரு மனைவி, சகோதரர்களிடத்தில் அன்பு, சிநேகிதர்களிடத்தில் அன்பு, சத்ருக்களை கூட மன்னிக்கும் குணம், பொறுமை, சாந்தம், வீரியம், ஜிதேந்திரியம். ராமாவதாரத்தில் கதை எல்லாருக்குமே தெரியும், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்டாலும் அழுக்காத சரித்திரம் அது. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷாலிட்டியை சொல்லிட்டு போகிறேன். எதிர்மறையான குணங்கள் ஒன்று இருந்தால் இன்னொன்று கடைபிடிக்கிறது கஷ்டம். நல்ல பராக்கிரமம் இருந்தால் பொறுமையாக இருக்க முடியாது. இந்த கிராமத்தில் ஒரு வச்சனம் உண்டு, சும்மா இருக்கிறவன். இந்த இதிகாசம் வேதத்திலேயே ஒரு கதை உண்டு. சும்மா இருந்த மகரிஷி கையில் இந்திரன் ஒரு கத்தியை கொடுத்துட்டு போனான். கத்தி பிடிச்ச உடனே பேசாமல் இல்லை, இப்படி இப்படின்னு இருக்கிறதெல்லாம் பார்க்கறதெல்லாம் வெட்ட ஆரம்பித்தார். இரும்பு பிடிச்சவன் கை சும்மா இருக்காதுப்பா. கையில் பலம் இருந்ததுன்னா போகிறதவே பார்த்தா தெரியும், நேராக போவான் இடிக்கிற மாதிரி. ஏன்னா அவன் விலகணும்னு நினைப்பான், அதையும் தாண்டி மோதினா இடிச்சு காமிப்பான். இப்படிலாம் ஒரு தௌஷ்டியம் வரும். ராமாவதாரத்தை சொல்லும்போது க்ஷமையா பிருத்திவி சமஹா, மேருமலைக்கு துல்லியமான பலம். பொறுமை எப்பேற்பட்டதுனால் க்ஷமையா பிருத்திவி சமஹா. ராமனிடத்துல யாராவது கத்தி பேசினா நோச்சமானோபி பருஷம் உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. பதில் சொல்ல மாட்டார், பதிலுக்கு கத்த மாட்டார், பதிலே சொல்ல மாட்டார். இது ஒரு பெரிய தண்டனை. கத்தினா கூட சரிக்கு சரின்னு ஆயிடும், அது பதிலே சொல்ல மாட்டார். ராமரோட அழகு எப்பேற்பட்டது அப்படின்னா பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் அப்படின்னு பட்டாபிஷேகத்துக்கு வர சமயத்தில் ராமரோட அழகை வர்ணிக்கும் போது
ரூப ஔதாரிய குணேர் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் அப்படிங்கிறார் வால்மீகி. இந்த ராமனோட அழகு, அந்த ராமனோட குணம், இது ஆண்களுடைய கண்களையும் மனதையும் அபகரிக்கிறதா இருந்தது. பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். அங்க பும்சாம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். ஆண்களுடைய கண்ணையும் மனசையும் ஆகர்ஷணம் பண்ணினது அப்படின்னா ராமனை பார்த்து ஆண்கள் மயங்கினார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண்கள் மயங்கினார்கள்னா பெண்கள் மயங்கல்லையா? அடுத்த கேள்வி. குறிப்பிட்ட ஆண்கள் மயங்கினார்கள்னு சொன்னா அப்ப பெண்கள் மயங்கல்லையா அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றவர் சொன்னார், ஆண்களே மயங்கினார்கள்னா. பலகாரத்துக்கு டிஃபனுக்கு வடை பண்ண சொன்னான். வடை தட்டினான். மிச்சம் நிறையா வடை இருந்தது. அதெல்லாம் எடுத்து அந்த காலம் மாதிரி, இந்த காலம் மாதிரி ஃப்ரிட்ஜு கிடையாது. ஒரு வாரத்துக்கு சமைச்சு குழம்புலாம் பண்ணி வச்சு, அப்போ சிரார்த்தத்துக்கும் எள்ளுருண்டை பண்ணி வச்சு அடுத்த வருஷத்துக்கு எடுத்து போடுவாங்க இருக்கிறது. அது மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது. எதை தொட்டாலும் கையால் போவான். அவ்வளோ சுத்தி. இப்போ கொரோனாவுக்கு சொல்லலாம், தொடரெல்லாம் கையால் பண்ணி. இதைத்தானே நாங்கள் சொன்னோம், சனாதன தர்மம், ஆச்சார பிரபவோ தர்மஹா அப்படி. ஏதோ ஒரு சம்படம் இல்லை, ஒரு நூலில் கட்டி, ஒரு கம்பில் கட்டி, ஒரு ஆணியில். அந்த காலத்தில் கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை தெரியும். எலி தொல்லை இருந்ததுன்னா கீழே வைக்க முடியாது, மேலையும் சஞ்சாரம் பண்ணுற இடத்துல வைக்க முடியாது, நடிப்பில் வராத இடத்துல தொங்க விடுவாது. அது மாதிரி தொங்க விட்டுருந்தான். அதால் இறங்கி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி. கார்த்தால பார்த்தா டிஃபனை அந்த வடையை சாப்பிடலாம்னு மனைவிட்ட சொல்ல, மனைவி பார்த்துட்டு சொன்னால் கட்டி வச்சிருந்த கம்பையே காணும். வடையை கட்டி வச்சிருந்த கம்பையே காணும். இவன் சொல்கிறான், கம்பு போனால் போட்டவே வடை கொண்டாயிடணும். அது மாதிரி இப்போ ஒரு கேள்வி, ஆண்களே மயங்கினார்கள்னா ஆண்கள் தான் மயங்கினார்களா பெண்கள் மயங்கல்லையான்னு கேட்டால் அது எது போலேன்னால், கம்பு போனா போட்டோம் வடையை கொண்டான். கம்பே படுத்துன்னா வடையை மாத்திரம், கம்பே படுத்து. அது மாதிரி ஆண்களே, இயற்கையோட அமைப்பு, ஆணை பார்த்து ஆண் மயங்க மாட்டார், பெண்ணை பார்த்து பெண் மயங்க மாட்டார். இன்னைக்கு இது விலட்சணமாக இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சட்டம், இதெல்லாம் ஒரு அங்கீகாரம், இதுக்கெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா அது ஜீனில் உள்ள கொளர முடியாது. எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். அது ஆண்களுக்கு சமமாக பெண்கள் இருக்கணும், ஆண்கள் மாதிரி அலங்கார. அதுக்கு நீ பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு நீனே வைக்கப்படுறேன்னு அர்த்தம். ஸ்திரீன்னா ஸ்ரீ மாத்திரே நமகான்னா சாஸ்திரம் சொல்கிறது. பெண்ணுன்னா பெண்ணாக இருக்கிறது உயர்வுன்னு சொல்லலாமே தவிர ஆண் மாதிரி இருக்கணும்னு நினச்சா அப்போ ஜீனில் அந்த அந்த இதில் கோளாறு, ஜெனட்டிக் ப்ராப்ளம், அது ஹார்மோன் கோளாறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராமாவதாரம் அப்படி ஒரு அழகு. இத்தனை சொன்னது அதுக்குதான். ஆண்களே மயங்கர அவதாரம். ஏகபத்னி வருது, அதான் ஆச்சரியம். ஏகபத்னி வருது. மகரிஷிகள் தொடணும்னு சொல்றார் ராமரை. தண்டகாரண்யத்தில் ஸ்பரிசத்துக்கு தான், இந்த காமம் கிடையாது. பொதுவாக காமத்தை மட்டுமே மனசில் வச்சுருக்கிறவாளுக்கு அதை தாண்டின விஷயம் எதை சொன்னாலும் புரியாது. இந்த காமம் கிடையாது. இது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதை அனுபவித்தவாளுக்கு புரியும். சில மகான்கள் அனுகிரகம் பண்ணுறதே அப்படி கட்டிப்பாங்க. நம்மளை அண்ணா சில பேரை கட்டிப்பார் எப்பயாவது இப்படி ஆலிங்கனம் பண்ணி அப்படியே ஆனந்தமாக இருக்கும். பைத்தியம் முடிச்சா மாதிரி இருக்கும் அந்த ஸ்பரிசமே. அப்புறம் 5-6 நாளைக்கு தூக்கமே வராது அந்த ஸ்பரிசம். அதுக்கு பேர் காமமான. அப்படி நினச்சான்னா அவங்க சாக்கடைக்கு சமானம்னு அர்த்தம். அதை தாண்டி அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அந்த அனுகிரகம், அது தீட்சை, ஸ்பரிச தீட்சை. அது மாதிரி ராமனை கட்டிக்கணும்னு தண்டகாரண்ய வாசிகளான மகரிஷிகள் ஆசைப்படுறார். தொடமாட்டேன்றார் பகவான். ராமரா ஒருத்தரை கட்டின்றார்னா அது ஆஞ்சநேயர் மட்டும்தான்.
பின்னாடி வேற யாரையுமே ராமாவதாரத்தில் சீதையை தவிர பகவான் யாரையும் தொட்டதே கிடையாது. தொட்டதுன்னா மாதிரி கட்டினதே கிடையாது. அப்பேற்பட்ட அழகு இருந்தும் ஜிதேந்திரியம். இத தார சொல்றா, மண்டோதரி சொல்றா. இதான் ஒரு ஆச்சரியம். தன் கணவனை கொன்னான் ராமன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு கணவனை பார்க்க வந்து கணவனை பார்த்து அவனை கட்டிண்டு அழுது, முதல்ல அவனை பார்த்து அவன் மேலே விழுந்து பிறண்டு அழுது, எவ்வளவோ சொல்லி நீ கேட்கலையே, நான் போகாதேன்னு சொன்னேனே, சண்டைக்கு போகாதேன்னு சொன்னேனே, என் வார்த்தையை நீ கேட்கலையே, இப்போ கீழே கடக்கையே பொசுக்குன்னு எங்களெல்லாம் விட்டுட்டு போறையே, எங்களுக்கு யார் கதி? என்னை யார் இனி பார்த்துப்பா? அங்கதனை யார் பார்த்துப்பா? அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கலாமா? குடும்பங்கிற அமைப்புக்குள்ள வரத்தே எல்லாரை பற்றியும் யோசனை பண்ணி தானே முடிவு எடுக்கணும். நான் சொன்னேனே போகாதேன்னு சொன்னேனே ஒன்று, இப்படிலாம் சொன்னால் வாலி சொன்னா வேதனையோட நடந்து முடிஞ்சு படுத்தி எனக்குள்ள தண்டனையை நான் அடைஞ்சேன், நீ அங்கதனை பார்த்துக்கோ அப்படின்னா சுக்ரீவன் உங்களை பார்த்துப்பான்னா, அதையும் தாண்டி ராமர் வாலியை பார்த்து கேட்டார், உன் மனசில் ஏதாவது குறை இருக்கோ வாலி? ஏன்னா அவன் தவற உணர்ந்துட்டான். நான் உன் மேலே குற்றம்னு நினைக்கல, உன் கையால் வதமடையணும்னே நான் வந்தேன் அப்படின்னே சொல்லிட்டான் வாலி. தொத்தோகம் வதம் ஆகாங்ஷன்னு வாரியமானோப்பி தாரையா. இதெல்லாம் மரண வாக்கு மூலம் மாதிரி. சாகரவன் போய் சொல்ல மாட்டான். இன்னைக்கு கூட சட்டத்தில் இருக்கும், உன் கையால் வதமடையணும்னு நான் வந்தேங்கிறான். அதுக்கு உதாரணம் வாலி, அதுக்கு பிரமாணம் தாரை. இவன் தடுத்து நான் வந்தேங்கிறான். ஏன் என் கையால் வதமடையணும்னு நினைச்சேன்னா, நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம்னு நினைச்சேன். ஏன் அப்புறம் என்ன வேசைன்னா, வலியினால வேசை. சதா விபாதேன விஜேத சாமயா பிரதூஷிதஸ்துவம் யதஜானதா பிரபு. அப்ப உன் தவற நீ உணர்ந்துட்டாயே, உன்னை நான் புழைக்க வைக்கட்டுமான்னு கேட்டார் ராமர். வேண்டாம். ஏன்? இந்த வாய்ப்பு எனக்கு திருப்பி கிடைக்காதுன்னா. சாஸ்திரங்கள்ல உயிர் போற சமயத்தில் அந்திம காலம் இருக்கு பாருங்க, கடைசி மூச்சு. இந்த சமயத்தில் பகவானை பத்தின நினைவு வரணும். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம், பகவத்கீதையில் உள்ள வாக்கியம் அது. அர்ஜுனா, உயிர் போற சமயத்தில் என்ன நினைக்கணும் அப்படிங்கிறான் பகவான். எதுக்கு ஒன்ன நினைக்கணும்னு கேட்டான். நீ எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தியந்தே கலேபரம் தம் தமேவேதி கவுந்தேயா. நீ என்ன நினைக்காம நீ எதை நினைச்சாலும் அதுவாயிடுவாய். நீ என்ன நினைக்கிறையோ அப்படிதான். சில பேரை பார்த்தேன்னா, கடைக்குட்டி பையனுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்பட்டுட்டே போவர், பேரை நான் பிறந்துருவேன். சம்பிரதாயத்தில் சொல்லுவா, பத்தியா உங்கள் அப்பாவே வந்துட்டார் பாரு, அதே மாதிரியே விந்தி விந்தி நடிக்கிறான் பாரு, ஒரு மாதிரியாக வளசலாக இருக்கு பாரு, காரு துரு துரு துருன்னு ஒரு இடத்துல உட்காராம ஓடிண்டே இருக்கான் பாரு. இதெல்லாம் விட ஆச்சரியம், எந்த சாமான் எங்கே இருந்தாலும் பொறுக்கி கொண்டு உள்ளே வச்சு விட்றான் பாருன்னு பாரு. இது இப்போ டவுனில் புரியாது. அது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. கிராமத்தில் வாசலில் உணர்த்திருப்பா, நெல்லுகள் வடை தேங்காய் இதெல்லாம் உணர்த்துவாளோன்னு போகிறவன் அப்படியே துண்டுல அள்ளின்னு போவான். கிராமத்தில் இதெல்லாம் பழக்கம். அது மாதிரி அள்ளின்னு போகிறாரு, அள்ளின்னு வராமல் பாரிவோம் அப்படிலாம் சொல்லுவா. எங்கே போயிட்டாரப்பா இவன் நினச்சுட்டே போன. இதுவாதி தேவையில்லை, அதில் எருமை மாடு கண்ணு போடலையேன்னு நினச்சிட்டே உயிரை விடுவான், எருமை கண்ணுட்டியாக வந்து பிறந்துருவான். வந்துருமா பகவானுடைய நினைவு அவ்வளோ சுலபமா? பகவானை நினைச்சுட்டு உயிரை விடணும் அப்படிங்கிறது தான் விஷயம். நினைப்பே வராது அப்படின்னா எனக்கு நீனே வந்திருக்க எனக்கு முன்னாடி. அப்போ இந்த வாய்ப்பு பின்னாடி நான் இப்போ என்ன நீ பழக்க வச்சுட்ட, பின்னாடி நான் எப்பயாவது உயிரை விடுறதே இது மாதிரி எனக்கு முன்னாடி நீ வந்து நிற்பேன்னு எனக்கு நீ கேரண்டி தர முடியுமான்னு கேட்டு. அது சாத்தியமில்லை. அதனால எனக்கு வருத்தம் கிடையாது, நான் சௌக்கியமாக வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது.
அப்போ ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு. குறை இல்லாத மனுஷன் உண்டா? என்ன குறை? நைவாத்மா நமகம் சோச்சே நதாரான் பாந்தவானு. நான் உயிரை விடுறேன்னு எனக்கு வருத்தம் இல்லை. என் மனைவியான தாரையை விட்டுட்டு போறேன்னு இன்னும் வருத்தப்படலை. ஏன்னா அவள் புத்திசாலி, மேனேஜ் பண்ணிப்பா. இது எல்லாருமே மனசில் வாங்கிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வயசாகிட்டே வருது. மாமா முன்னாடி போகணுமா, மாமி முன்னாடி போகணுமா, இந்த கேள்வியெல்லாம் வருதே. யார் அசடோ அவள் முன்னாடி போகணும், யார் சமாளிச்சுப்பாளோ அவள் பின்னாடி இருக்கணும். அதை தான் ரெண்டு பேருமே விரும்பணும். நாம் இல்லைன்னா இவ கஷ்டப்படுவாங்கிறவா முன்னாடி போயிடணும். நாம் இல்லைன்னாலும் இவா சமாளிச்சு வாங்கிறவா. சில மாமி சொல்லவே சொல்லுவா, மாமாவை அனுப்பிச்சுட்டு தான் நான் போவேன். இந்த சௌமங்கல்யம்ங்கிறதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கே தவிர ராமனோட அம்மாவே என்ன சௌமங்கல்யமே. இந்த மனசில் வாங்கிக்கோங்க, சௌமங்கல்யம்ங்கிறது வாழறது தான். நீங்கள் எத்தனை வருஷம் சௌமங்கல்யா வாழ்ந்தேங்கிறது தான் விஷயம். அந்திம காலங்கள்லாம் பெரிய கணக்கே கிடையாது. அதெல்லாம் சந்நியாசத்துக்கு சமானமானா சொல்லியிருக்கு. பர்த்தா இல்லாத வாழ்க்கையை பார்க்கறது ஒரு சுவாமிஜி மாதிரி இருப்பா. பாட்டிலாம் அந்த காலத்தில் பார்த்தேன்லாம் மொடன்னு அந்த காஞ்சி புடவையை கட்டிண்டு ருத்ராட்சமும் விபூதியும் பார்த்தா 3 வேளையும் நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அது மாதிரி இருப்பாள். அதனால் அதெல்லாம் விஷயமே இல்லை. யார் அசடோ அவளை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால் என் மனைவியை விட்டுட்டு போகிறேன்னு வருத்தம் இல்லை. அவள் கெட்டிக்கார். நதாரா நச்ச பாந்தவான். பந்துக்களை விட்டுட்டு போகிறேன்னு இல்லை. சுகதியும் இருக்கா, ராஜ்யம் இருக்குது, பார்த்துட்டோம். ஒரே ஒரு வருத்தம் தான். யதாபுத்திரம் குணசிரேஷ்டம் அங்கதம் கனகாங்கதம். என் புள்ள அங்கதனை விட்டுட்டு போகிறேனே, சின்ன குழந்தை. ஏன்னா ஒரு அப்பா ஒரு குழந்தைய பற்றி கவலைப்படுற மாதிரி இன்னொருத்தர் கவலைப்படவே மாட்டாங்க. உலகத்தில் எல்லாத்துக்கும் எல்லாரும் உண்டு, கவலைப்படுறதுக்கு ஆள் கிடையாது. நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கு? அதனால் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய யோகமான வாழ்க்கை. 85-90 வயசு ஆகும் அப்பாவுக்கு. 60 வயசு பயலை கூப்பிட்டு வாடா இங்கேம்பர். யார் கஷ்டத்து பூர்த்தி ஆயிருக்கு அவனுக்கு. அவனை வாடா வந்து உட்கார்றா அப்படிம்பர். எல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் புரியும். அது